இருக்கு. என்னோட வாழ்க்கையில் இதுதான் மோசமான நாள், மோசமான நேரம், மோசமான இடம் எல்லாமே. வெறுத்து போய் ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கேன். தலைகான வாழ்க்கையாக இது இந்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி. அகிலன்றவன் ஏமாத்தினான். 15,500 அக்கௌண்ட்டில் கிரெடிட் கார்டு பில்லு கட்ட சொல்லி வந்து நிற்கிது. அதை கட்டணும்னா நான் ஒரு மாதம் உசுரை வெறுத்து ஓடணும், சம்பாதிக்கணும். ஒரு மாதம் நான் உசுரை வெறுத்து போனால் மட்டும்தான் எனக்கு அந்த காசை கட்ட முடியும். இது என்னோட நிலைமை, என்னோட ஃபினான்ஷியல் நிலைமை. வீட்டில் அப்பா அப்படி இருக்காங்க. மொத்தம் எதுவுமே எல்லாம் தெரிஞ்சுன்னு மொத்த அழகடி பண்ணுறவதான் நான் அப்படியே குத்தி கொல்றானான்னு தோணுது. அவனை பார்த்தாலே அந்த அளவுக்கு வெறுப்பேற்றுறானே அவனுக்கு. நான் ஒரு சரியான முட்டை ஒரு கொடுக்குறோமே கொஞ்சம் ஒரு ப்ரூஃபாக ஏதாவது வாங்கிட்டு கொடுப்போம், எந்த ஒரு இதுவுமே இல்லாமல். கொஞ்சம் கூட ட்ரை பண்ணி பார்க்காம அப்படியே இருந்தாச்சு. ஒருத்தனை நம்பி கொடுக்குறோமே அது எந்த அளவுக்கு நம்மகிட்ட திரும்ப வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, இல்லை கொடுக்குறக்கான ப்ரூஃப் ஏதாவது எதுவுமே இல்லாமல் கொடுத்துட்டு நிற்கிறடா கிறுக்கு புண்டேன்னு அப்படியே சத்துன்னு என்னையும் அரைஞ்சிக்கணும் போல இருக்குது. ஃபஸ்ட்டு நான் வந்து கொடுத்துட்றேன்னாங்க, ஃபோன் பண்ணால் எடுத்தாங்க. இப்போ ஃபோன் பண்ணால் எடுக்கிறது இல்லை, மெசேஜ் பண்ணால் பார்த்தாங்க, மெசேஜ் பண்ணால் இப்போ பார்க்குறது இல்லை. தங்கச்சி நல்லா பேசினாங்க, இந்த மாதிரி அண்ணன் கொடுத்துருவாரு, இப்போ வந்துடுவார், கொடுக்கணும்னு நினைக்கிறோம், ஏமாற்ற நினைக்கலன்னாங்க. இப்போ என்னடாண்ணா ஏன்டா அக்கா வட்டி வாங்கினீங்க, ஏன்டா கொடுத்தீங்க, எங்கள் அண்ணன்ட்ட தானே கொடுத்தீங்க, அவன்கிட்ட கேட்டுக்குங்க, ஏன்டெல்லாம் வந்து கேட்கக்கூடாது, ஏன்டெல்லாம் பேசக்கூடாது, ஏன்டெல்லாம் பேசுகிற உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. ஒத்தாளக்கு இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. பொம்பளை பிள்ளையா போயிட்டா ஏதோ தம்பியா அண்ணங்காரன் இருந்தானா அடிக்கலாம். நான் பேசுகிற பார்த்தால சத்தம் காற்றுல சேர்த்து அறையலாம் போல இருக்குது. இப்போ வேறு இப்போ கரெக்டாக அக்கௌண்ட்டில் கிடக்கிற காசு என்னமோ வெறும் 8,000 ரூபா. ஆனால் நான் வீட்டுக்கு கொடுக்க வேண்டிய காசு 15,000 ரூபா, வாடகைக்கு 2,000 ரூபா, வாஷிங் மிஷினுக்கு இஎம்ஐ வேறு அது ஒரு 3,000 ரூபா. 20,000 நான் எங்கே போகிறேன், இன்னும் 12,000 நான் எங்கே போகிறது, இன்னும் 12,000 தேவைப்படுது. இந்த பக்கம் கிரெடிட் கார்டு பில்லு வேறு 15,600 ரூபா. அதுக்கு என்ன நடக்க போதோ, என்ன நடக்குன்னே தெரியலையே. வைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. உண்மையில இந்த அளவுக்கு வெறுப்பான வாழ்க்கை. நம்ம உண்மையிலே வாழ்க்கையை வெறுக்கிறத இப்போதான் நான் ஃபஸ்ட் டைமாக இவ்வளோ தூரம் வெறுக்கிறேன். எவ்வளோ பிச்சைக்கார புண்ட மாதிரி இருந்துகிட்டு இருக்கேன்றது எனக்கு தான் தெரியுது. ரோட்டில் நிற்கிறேன், காசு இல்லை, வீட்டுக்கு அனுப்பணும், வேலை இல்லைன்னு வருத்தமாக இருக்குது, காசு இல்லைன்னு வருத்தமாக இருக்குது. எங்கள் அம்மா அப்பாவுக்கு கூட நினச்ச மாதிரி குறுக்கு இந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு கிடந்து விட்டு அப்படியே எடுத்து ஏதாவது எடுத்து வாயில கத்தில வாயில ஒத்துல சொரிக்கலாம் போல இருக்கு. அந்த அளவு அடி என் மேலே எனக்கே வெறுப்பாகுது. இதில் கனவு குண்டை காமிக்கிறது, கனவு குண்டை கனவுலாம் காண்ட கொண்டா ரைட்ஸ் குண்டை இருக்குன்ற மாதிரி எனக்கு வெறுப்பாகுது. திறமையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சும்மா மல்லாக்கப்படுத்திட்டு விட்டத்தை பார்த்துட்டு புண்டையாக போகிறேன், புளுத்தியாக போகிறேன்னு சொல்லிட்டு குழம்பிக்கிட்டு யாராவது கேட்டால் அப்படி கிழிச்சிருவேன், அப்படி வாழ்த்துருவேன். வாய்க்குள்ளேயே பேசிட்டா புண்டை. ஐயோ என்னால் முன்னே முடியலையே. தலக எதுக்காண்டிதான் என்னை போட்டு இந்த அடி அடிக்குது வாழ்க்கைன்ற பூர்த்தி. என்னடா தப்புன்னுன்ற மாதிரி இருக்கு எனக்கு. ரோட்ல நிக்க விட்டு இப்படி புலம்ப விட்டுக்கிட்டு இருக்கு. என் முன்னாடி போயிட்டு இருக்காரு, எல்லா வண்டியும் பார்த்தா தெரியுது அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். இந்த மாதிரி என்னை மாதிரி ஒரு டெட் நிக்கிற மாதிரி ஒரு ஃபீலோட நிக்கிறேன். யார் இருக்கானு தெரியல, என்ன பண்றேன்னே தெரியாம நிக்கிறேன். நான் என்ன பண்றேன்னு தெரியாம நிக்கிறேன். ஷூட்டிங் வண்டிலாம் போகுது. ராஜ் சினி சர்வீஸ் வண்டி ஒன்று போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்தாலும் இங்கே தான் நான் இருக்கிற இடத்துல தான் இருக்கேன்னு தோணுது. ஆனால் ஒரு பக்கம் என்னடானா எதுவுமே இல்லாமல், சோர்ஸ் இல்லாமல், ஒரு வயிறும் இல்லாமல், கனவு மட்டும் கையில் வச்சுட்டு திண்டுக்கிட்டு இருக்கிற ஒரு கபோதியமாக தெரியுது. உருவாக்கு சாங்க கம்ப்ளீட்டாக முடிச்சேன்னா இல்லை,
கம்ப்ளீட்டாக வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணேன். அதை முடிச்சு அமிச்சேன். ராபின் இன்னும் நிறைய விஷயங்களை ராபின் சொன்னதுக்கப்புறம் தான் உனக்கே தெரியுது இவ்வளோ விஷயம் அதில் இருக்காரா அப்படின்ற மாதிரி. ஆமாம், அவ்வளோ தப்பு இருக்குது, அவ்வளோ கேவலமாக இருக்குது, இன்னும் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க நீ? என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க? புரியலடா டே, உண்மையிலே புரியலடா நீ என்னதான் பண்ண போறேன். உண்மையிலே புரியலடா, தெரியலடா டே.